ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த புனித வெள்ளி ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். நம்முடைய தேவன் நமக்காய் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்காய் அடிக்கப்பட்டார், நமக்காய் நம்முடைய ஜீவனையும் அவர் கொடுத்தார். இந்த அன்பின் தேவனை நாம் இந்த நாளில் நாம் பாடி நாம் ஆராதிப்போமாக. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் என்ற பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போமா. அவர் பாவியை புறம்பே தள்ளாத தேவன், பாவியை அணைத்துக் கொள்கிற தேவன், பாவியை ரட்சித்து பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாய் மாற்றுகிற தேவன். பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானரே, பார சிலுவை சுமந்தனரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. ஒரு 30 வெள்ளிக்காசுக்காக யூதாஸ் காரியத்தை காட்சி கொடுத்தார். கூடவே இருந்தவர் துரோகம் பண்ணின ஒரு நிலையில் இந்த துரோகியையும் அவர் மன்னித்தார். இந்த நாளில் ஒருவேளை நீங்கள் துரோகத்தினூடாய் போய் கொண்டிருக்கலாம். உங்கள் நண்பர்கள், குடும்பம், நீங்கள் நம்பி இருக்கிறவர்கள் துரோகம் பண்ணியிருந்தாலும் ஆண்டவரை கர்த்தர் இந்த வேளை உங்களை அரவணைத்துக் கொள்ளுகிறார். அந்த துரோகங்களிலிருந்து அவர் உங்களை விடுதலையாக்குகிறார். அவர் உங்களுக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தரே சுவை. காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தரே சுவை. செய்யவே கொண்டு போனாரே கொள்கதா மலைக்கு இயேசுவை. கொள்கதா மலைக்கு இயேசுவை. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானரே, பார சிலுவை சுமந்தாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. அவர் கள்ளன் மத்தியில் ஒரு கள்ளனை போல அவர் நமக்காய் தொங்கினார். பாவம் அறியாத அவர் பலவிதமான அவமானங்களூடாய் போனார். குற்றமற்ற அவர் நமக்காய் குற்றமானார். நம்மை நீதிமானாய் மாற்றும்படியாக அவர் குற்றங்களை அனுபவித்து தீர்த்தார். அவர் ஒரு வாயை திறந்து ஒன்று கூட சொல்லவில்லை என்று ஏசாயா 53 வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அன்பின் தேவன் இந்த நாளில் நம்மை அவர் பரிசுத்தப்படுத்தும்படியாக இந்த வேளை கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்களும் கூட பாவத்தில் அதை விட்டு வெளியில் வர முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். அன்பின் தேவன் உங்களை மீண்டுமாய் அழைக்கிறார். இந்த அன்பின் தேவனிடத்தில் வரக்கூடிய பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். தேவனே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று நாம் சொல்லி கூப்பிடும் பொழுது பாவங்களை மன்னித்து நம்முடைய பரிசுத்த மகனாய் மகளாய் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினான். கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினான். பரிகாசமும் பசித்தாகவும் படுகாயமும் அடைந்தாரே. படுகாயமும் அடைந்தாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே.
கைகள் கால்களில் ஆணிகள் ஏற்றதினால் நமக்காய் அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டார். நாம் காயங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக ஒருவேளை மனிதர்கள் என்னுடைய வார்த்தைகளால் இந்த வேலை நீங்கள் காயப்பட்டு போனீர்களோ, இந்த காயங்களை எல்லாம் அவர் ஆற்றுகிற தேவனா இருக்கிறார். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பு நீ காயங்களை ஆற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிற தேவன். உங்கள் மனதில் இருக்கிற காயங்களை அவர் ஆற்றுகிறார். உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன். அவர் நமக்காய் காயங்களை ஏற்ற தேவனா இருக்கிறார். கால்கள் கைகளில் அணி பாய்ந்திட, கிரீட முட்களில் பின்னி சூடிட. கால்கள் கைகளில் அணி பாய்ந்திட, கிரீட முட்களில் பின்னி சூடிட. இரத்த வெள்ளத்தில் கர்த்தர் தொங்கிட, இதை காணும் உள்ளம் தாங்குமா? இதை காணும் உள்ளம் தாங்குமா? பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பவமானாரே, பார சிலுவை சுமந்தாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. உலகத்தின் இரட்சகர் இயேசு கிறிஸ்து நமக்காய் உயிர் கொடுத்தார். நமக்காய் அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்த தேவன். அவரை நம்பி நாம் ஓடி வரும் பொழுது அவர் நம்மை பாவத்திலிருந்து, சாபங்களிலிருந்து, துக்கங்களிலிருந்து, வியாதிகளிலிருந்து விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். உலகத்தின் இரட்சகர் இயேசுவே, உயிர் கொடுத்தார், உயிர் தெழுந்தார். உலகத்தின் இரட்சகர் இயேசுவே, உயிர் கொடுத்தார், உயிர் தெழுந்தார். நம்மை நம்பினார், உம்மை கைவிட தூரமாயிருந்த நீ ஓடி வா. அன்பை நம்பி ஓடி வா. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பவமானாரே, பார சிலுவை சுமந்தனரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. ஆமென். அவர் நமக்காய் மாண்ட தேவன், நம்ம மீட்டெடுக்கும்படியாக வந்த தேவன். இந்த நாள் உங்களை துன்பங்களிலிருந்து அவர் ரட்சிக்கிறார். உங்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிற கவலைகளிலிருந்து அவர் விடுதலையாக்குகிறார். ஒருவேளை எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு கலக்கமா? எதற்காக நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் பிள்ளைகளை குறித்த கலக்கமா? எல்லா விதமான கலக்கத்தையும் நீக்கி அவர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளுடைய நன்மையை நீங்கள் பார்த்து இந்த பிள்ளைகளால் சந்தோஷப்படும்படியான காரியங்களை அவர் செய்கிறார். அந்த சிலுவையிலிருந்து வழிந்த ரத்தம் உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் விழுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்கிறார். பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் வாசல்களை பலப்படுத்தி உங்களிடத்தில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எதை குறித்த கவலை, என்ன கவலை இருந்தாலும் அவர் இந்த வேளையில மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். துக்கங்களை மாற்றி உங்களுக்கு அமைதியையும் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களை அற்புதமான சாட்சியாய் நிறுத்தி அவர் வல்லமையுள்ள தேவனாய் கடந்து வந்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். உங்களுக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம், நன்றி இயேசுவே. உங்களை ரட்சிக்கப்படாதவர்கள் குடும்பத்தை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவரே அந்த புனித வெள்ளி அன்றாது என் குடும்பத்தை ரட்சியும் என்று சொல்லி, என் உறவுகளை ரட்சியும் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கதறிக்கொண்டிருப்பீர்கள். இந்த அன்பின் தேவன் அது கதறுதலை கேட்டு உங்களை, உங்கள் குடும்பத்தை
உங்கள் பிள்ளைகளை, உங்கள் உறவுகளை, உங்கள் நண்பர்களை ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் நம் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற தேவன். அவர் நமக்கு எப்போதும் சமீபமாக இருக்கிற தேவன். பாரில் கெத்செமனே பூங்காவில் பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். பாரில் கெத்செமனே பூங்காவில் என் நேசரே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. பாரில் கெத்செமனே பூங்காவில் என் நேசரே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. அவர் நமக்காய் வேண்டுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாள்ல அவர் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக பிதாவிடத்தில் எப்பொழுதும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது நிறையா இருக்கிறபடி ஆவியானவர் தம்மை வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காய் வேண்டுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார். என் பிள்ளையை ஆசீர்வதியும் என்று சொல்லி பிதாவிடத்தில் நமக்காய் பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். தேகமெல்லாம் வருந்தி சுகமடைந்தவரா, தேகமெல்லாம் வருந்தி சுகமடைந்தவரா, தேவாதி தேவன் ஏகசூதன் பாடும் பாடுகள் எனக்காகவே. தேவாதி தேவன் ஏகசூதன் பாடும் பாடுகள் எனக்காகவே. பாரில் கெத்செமனே பூங்காவில் என் நேசரே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. அப்பாயே பாத்திரமே நீக்கும் சித்தமானா, அப்பாயே பாத்திரமே நீக்கும் சித்தமானா, எப்படியும் சித்தம் செய்யவே சத்தம் செய்தனரே. எப்படியும் சித்தம் செய்யவே சத்தம் செய்தனரே. பாரில் கெத்செமனே பூங்காவில் என் நேசரே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒருவேளை கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முடியாமல் நீங்கள் தடுமாறி கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவராய் கர்த்தர் சொல்கிறார், நிச்சயமாவே நீ என்னுடைய சித்தத்தை செய்து முடிப்பாய் என்று சொல்லி இந்த வேளையில அவர் எப்படி பிதாவுடைய சித்தத்தை செய்து முடித்தாரோ அதே போல உங்களை பலப்படுத்தி இதா உங்களுக்குன்னு வச்சிருக்கிற சித்தத்தை செய்து முடிக்க முடிய அவர் உங்களை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்கு உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் போகக்கூடிய பாதை கடினமான ஒரு பாதையா இருந்தாலும்
இந்த சூழ்நிலை எப்படி என் தேவனை நான் ஆராதிக்க முடியும், எப்படி என் தேவனை நான் ஸ்தோத்திரம் பண்ண முடியும் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனை நீங்கள் பாடி ஆராதிக்கும் பொழுது அவர் உங்களை இந்த வேளையில் விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் சித்தத்தை செய்யும்படி உங்களை மீண்டுமாய் அழைக்கிற தேவனா இருக்கிறார். அவரை நீங்கள் பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, தேவனே இந்த சூழ்நிலையை என்னை விடுவிக்கிறதற்காக நன்றி என்று நீங்கள் சொல்லும் பொழுது, அவர் இந்த கடினமான சூழ்நிலை உங்களை விடுவித்து அவருடைய சித்தத்தை செய்யும்படி உங்களுக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். ரத்தத்தின் வேர்வையாலே ரத்தவுமே நனைந்தேன், ரத்தத்தின் வேர்வையாலே ரத்தவுமே நனைந்தேன். இம்மானுவே உள்ளம் உருகிய வேண்டுதல் செய்தனரே. இம்மானுவே உள்ளம் உருகிய வேண்டுதல் செய்தனரே. பாரிற் கெத்சமனே பூங்காவில் எல்லேசரே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் துணித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் துணித்திடுதே. மும்முறை தரை மீதே தாங்கொண்டா வேதனையா. மும்முறை தரை மீதே தாங்கொண்டா வேதனையா. தாமே இருந்து ஜெபித்தாரே பாதகர் மீட்புறவே. முன்னவன் தாமே விந்து ஜெபித்தாரே பாதகர் மீட்புறவே. பாரிற் கெத்சமனே பூங்காவில் என் நேசரே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் துணித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் துணித்திடுதே. ஒருவேளை நீங்க தாங்க முடியாத வேதனைகள் உடைய போய் கொண்டிருந்தாலும், வியாதி நிமித்தமா வேதனைகள் இருந்தாலும், அந்த வியாதிகளை அவர் நீக்கப்படுவது தேவனா இருக்கிறார். உங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை வியாதியிலிருந்து விடுவிக்கிற தேவன். 1-2-24 வாசிக்கிறோம். அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள். ஆமென். இந்த நாளில் அவருடைய தழும்புகளால் உங்களை சுகமாக்குற தேவனா இருக்கிறார். ஒருவேளை துன்பங்கள் நிமித்தமாக நீங்கள் பாடுகளை அனுபவிப்பீர்கள் என்றால், தாங்க முடியாத மன வேதனையில் இருக்குது என்று சொல்லிக் கொடுப்பீர்கள் என்றால், அவர் இந்த வேதனைகளை அகற்றி போட்டு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அந்த துன்பங்களிலிருந்து உங்களை விடுவித்து இந்த வேளையில உங்களை சந்தோஷத்தால் நிரப்புகிற தேவனா இருக்கிறார். ஏனென்றால் அவர் அந்த வேதனையை அனுபவித்தார், நமக்காய் வேதனை அனுபவித்த தேவன். இந்த நாளில் உங்கள் வேதனைகளிலிருந்து, வியாதிகளால் வரக்கூடிய வேதனைகளிலிருந்து, துன்பங்கள் நிமித்தம் வரக்கூடிய வேதனைகளிலிருந்து, மன வேதனைகளிலிருந்து அவர் விடுதலை ஆக்குகிறார். மனிதனுடைய வார்த்தைக்காக நீங்கள் காயப்பட்டிருந்தாலும் இந்த காயங்களை ஆற்றி, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி இந்த வேளையில் அவர் உங்களை நம்முடைய அன்பின் கரங்களால் அணைத்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அன்பினரில் மொழியா ஆறுதல் அளிப்பவர். அன்பினரில் மொழியா ஆறுதல் அளிப்பவர். துன்ப வேளையில் தேற்றுவாரின்றி நொந்து அலறுகிறார்.
கெத்செமனே பூங்காவில் என்னை சரி பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோடுகிறே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோடுகிறே. ஒருவேளை உங்களை பற்றி தவறாய் பேசினவர்களை, உங்களுக்கு துரோகம் பண்ணினவர்களை நாளை நீங்கள் மன்னிக்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய பார்வையில் சத்துருக்களாக இருக்கிறவர்களை நீங்கள் மன்னிக்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், அந்த அன்பின் தேவன் இந்த நாளில் அவர் தம்முடைய ஆவியை உங்களுக்கு கொடுத்து, அந்த பரிசுத்த ஆவியை உங்களுக்குள்ள அளித்து சத்துருக்களை நேசிக்கும்படியாக, உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை நேசிக்கும்படியாக அவர் செய்கிறார். ரோமர் 5:5 வாசிக்கிறோம், தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் பரிசுத்த ஆவியின் மூலமாய் ஊற்றப்பட்டிருக்கிறது என்ற வசனத்தின்படி அந்த ஆவியானவராலே நம் சத்துருக்களை நேசிக்க முடியும், அவர்களுக்காய் ஜெபிக்க முடியும், துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் நாம் நன்மை செய்ய முடியும். கர்த்தராகிய தேவன் அப்படிப்பட்ட பெரிய கிருபையை நாம் ஒவ்வொருவருக்கும் தருகிற தேவனாயிருக்கிறார். பலிபீடத்தில் என்னை பரணே என்ற பாடலை நாம் பாடி கர்த்தரிடத்தில் நாம் ஒருமுறை கூட அர்ப்பணிப்போமா. பலிபீடத்தில் நம்ம மறுபடியும் கூட கர்த்தருடைய பாதத்தில் நம்மை ஒருவேளை அர்ப்பணிப்போம். இந்த புனித வெள்ளி அன்று கர்த்தரிடத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தாவே, இந்த அன்பிற்காய் நன்றி, என்னை மறுபடியும் கூட அர்ப்பணிக்கிறேன். இந்த சித்தத்தை செய்ய ஒரு பிரியமான ஒரு மகனாக, ஒரு மகளாய் வாழ அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருக்கு நாம் இந்த வேளையில் அர்ப்பணிப்போமாக. பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியாளை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் உம் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் உம் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, நீரின்றி பாரியில் நானும் ஏதுமே செய்திட இயலே, சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி, சேர்ப்பீரே
பரிசுத்தப்படுத்தி நம்மை அரவணைத்துக் கொள்கிற தேவனா இருக்கிறார். தேங்க்யூ. பின்மாற்றமான நிலைமையிலிருந்து அவர் நம்மளை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். தேங்க்யூ ஃபாதர். எசப்பா, இந்த நாளில் இந்த புனித வெள்ளி அன்று ஆராதிக்க முடியாது செஞ்ச கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் சிலுவையில் சுமந்து தீர்த்த தேவன், சாபங்களை சிலுவையில் சுமந்தித்த தேவன், தரித்திரங்களை சிலுவையில் சுமந்தித்த தேவன். இதனால் நம்முடைய சிலுவையிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க முடியாத கிருபை பாராட்டுங்க. உங்களுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் கடன் பிரச்சனையோடு கூட இருக்கிறாங்களோ கடன் பிரச்சனைகளாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் அப்பா. என்னுடைய பிள்ளைகளுக்காக நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை எல்லா தரித்திரங்கள், வறுமைகள், கஷ்டங்களிலிருந்து விடுவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை வியாதிகளிலிருந்து விடுவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை சாபங்களிலிருந்து விடுதலையாக்கி உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக நீங்கள் மாற்றுகிறபடினால ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த புனித வெள்ளி சிறப்பாளர்கள் கலந்து கொண்டவர்கள் ஒருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.